ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பேட்டை தூக்கி நின்னாம் பாரு, வந்து சண்டை செய்ய எவனும் இல்லை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அசத்திய பட்லர் ஆர்ஆர் த்ரில் வெற்றி. எனக்கும் அவனுக்கும் தான் போட்டியே என்று சொல்லும் அளவுக்கு முதல் 2 இடங்களில் இருக்கும் அணிகளான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்த சீசனின் 31வது போட்டியில் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் போடப்பட்ட இதற்கு முன் ஏற்பட்ட குளறுபடிகள் உண்மையோ பொய்யோ, எதுக்கு நாம் சூதானமாக என்ன விழுந்திருக்குன்னு பார்ப்போம் என்று சிரேஸ் ஐயர் டாஸினை உறுதி செய்ய, டாஸில் வெற்றி பெற்ற ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். உள்ளூரில் இந்த சீசனில் மிரட்டல் அடி மன்னர்களாக இருக்கும் கேகேஆரின் தொடக்க வீரர்களான சால்ட்டும் நரேனும் களமிறங்க, ஆட்டத்தின் 2ஆம் பந்திலேயே அந்த ஜோடியை பிரிக்கும் வாய்ப்பினையை உருவாக்கினார் ட்ரெண்ட் போல்ட். ஆனால் பேக்வர்ட் பாயிண்ட் திசையில் வந்த சுலபமான கேட்ச் வாய்ப்பினை தவறவிட்ட ரியான் பராக். மிகவும் கட்டுப்பாடாக வீசப்பட்ட அந்த ஓவரில் வெறும் 2 ரன்களே கொடுக்கப்பட்டது. அடுத்து அவேஸ்கான் ஓவரில் நரைன் பேட்டை சுற்றி காற்றடிக்க டாப் எட்ஜ் ஆகி கீப்பரின் கையை தாண்டி அதிர்ஷ்டவசமாக பவுண்டரிக்கு போனது பந்து. ஆனால் இந்த அதிர்ஷ்டம் சால்ட்டிற்கு கையொடுக்கவில்லை. அதே அவேஸ்கானின் பந்தில் அவரிடமே கேட்ச் கொடுத்து வெளியேறினார். பவர் பிளேக்குள்ளே விக்கெட் என்றாலும் அடுத்து நரைனுடன் ஜோடி சேர்ந்த ரகுவன்சி போல்ட்டின் 5வது ஓவரில் அருமையான டிரைவ், ஃபிளிக் என 3 கிளாஸான பவுண்டரிகளை அடித்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து வைத்தார். மறுபக்கம் நடிச்சா ஹீரோ தான் சார் என்பது போல அடிச்சா 4-6 தான் சார் என மிட் விக்கெட் திசையில் இமாலய சிக்ஸர் ஒன்றை பறக்கவிட்ட நரைன் அடுத்த பந்திலே ஒரு 4-னையும் பவர்ஃபுல்லாக அடித்து பவர் பிளேயை பவராக முடித்து வைத்தார். 6 ஓவர்கள் முடிவில் 56க்கு 1 என்ற நிலையை கேகேஆர் அடைந்தது. பர்பிள் தொப்பிக்கு சொந்தக்காரரான சாகலும் பட்ஜெட் பத்மநாபனை விட சிக்கனமாக எக்கானமியை வைத்திருக்கும் அஸ்வினும் மந்திர சுழல் ஜோடிகளாக அடுத்தடுத்த ஓவர்களில் ட்ரபிள் கொடுக்க வருகிறோம் என்று வந்தார்கள். ஆனால் அதனை கண்டு கொள்ளாமல் நரைனும் ரகுவன்சியும் ஓவருக்கு 2 பவுண்டரியை விரட்டி கொண்டே இருந்தனர். குறிப்பாக நரைன் டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ என 2 மாயாஜால பந்து வீச்சாளர் பந்துகளையும் பொளந்து கட்டினார். வெறும் 29 பந்துகளில் அரை சதத்தை கடந்த சுனில் நரைன் 10 ஓவர் முடிவில் தனது அணியின் ஸ்கோரினையும் சதத்தை கடக்க வைத்தார். கையில் இன்னும் 9 விக்கெட் இருக்க எதற்கும் துணிந்தவனாக ரகுவன்சி தேர்ட்மென் திசையில் தூக்கி அடிக்க அஸ்வினிடம் கேட்ச் ஆனார். அதே குஷியில் அடுத்த ஓவரை அஸ்வின் வீச வர, வாத்தி எனக்கே கேரம்பாலா என்று 6-4-4 என போஸ்டல் பின்கோடு போடுவது போல அவரை ரைடு எடுத்தார் நரைன். அங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போவோம் என ராஜஸ்தான் பவுலர்கள் நரைனை விட்டுவிட்டு சிரேஸ் ஐயரை குறிவைத்தனர். அதற்கு பலனாக 3 ரெட் வாங்கி சாகல் சுழலில் LBW ஆகி வெளியேறினார் அவர். 13 ஓவர் முடிவில் 133க்கு 3 என்ற நிலைக்கு வந்தது. இதுதான் பேட்டப்பாய்கிற நேரம் என களத்துக்குள் நுழைந்த ஆந்திரே ரசல் குல்தீப் சென்னின் 15வது ஓவரில் 3 4களை தெறிக்க விட்டார். அடுத்து நீ யாரா வேணா இரு, ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இரு என்ற வசனம் போல சியர் டான்சர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் 6-4 என அடித்து நொறுக்கி வெறும் 49 பந்துகளில் தனது முதல் சதத்தினை பூர்த்தி செய்தார் நரைன். இன்னும் ஒரு உலக சாதனை இருக்கிறதோ என்று நாம் நினைக்க, சுதாரித்த ராஜஸ்தான் பவுலர்கள் ஓவருக்கு 1 விக்கெட் என ரசல், நரைன், வெங்கடேஷ் ஐயர் என விக்கெட்டுகளை ஒருவரும் வீழ்த்தி சேதாரத்தை சற்றே தடுத்தனர். ஆனால் ஜெயிலர் பட கேமியோ போல மற்றொரு புறம் 9 பந்துகளில் 20 ரன்களை எடுத்தார் ரிங்கு சிங். 20 ஓவர் முடிவில் 223 என்ற நிலையை அடைந்தது. சென்ற சீசனில் ஹீரோவாக வலம் வந்த ஜெய்ஸ்வால் இதுவரை எந்த போட்டியிலும் பெரிதாக சோபிக்காத நிலையில் இமாலய இலக்கை விரட்ட பட்லருடன் ஆட்டக்காரராக களத்தில் இறங்கினார். ஸ்டார்க்கின் முதல் ஓவரில் 2 பவுண்டரிகளை விரட்டியவர் 2வது ஓவரில் அரோராவின் பந்துகளில் 6-4 என வெளுத்தார். நாயகன் மீண்டும் வரான் என எழுதி முடிப்பதற்குள் அடுத்த பந்திலே ஸ்லிப் திசையில் கேட்ச் கொடுத்து அமெரிக்க மாப்பிள்ளை போல தனது கேமியோவை முடித்து கொண்டார் ஜெய்ஸ்வால். அடுத்து வந்த சேட்டன் சஞ்சு சாம்சன் ஒரு கேட்ச் வாய்ப்பில் இருந்து உயிர் தப்பினாலும் ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் கேட்ச் பயிற்சி கொடுப்பது போல பலமாக ஒரு கேட்சினை நரைனிடம் கொடுத்து வெளியேறினார். இப்படி மோசமான பவர் பிளேயோ என நாம் நினைக்க, இங்கே அந்த ஆட்டோக்கார் தம்பி அரோரா என்பது போல
அரோராவை வைத்து 4-6-6-4 என பவுண்டரிகளால் ராஜஸ்தான் ரசிகர்களை பரவசப்படுத்தி அரோகரா போட வைத்தார் பட்லர். 6 ஓவர் முடிவில் 76-2 என்ற நிலையை எட்டியது. தம்பி அனிருத், அந்த ஜெயிலர் பிஜிஎம் எனக்கும் போடுங்க என்பது போல அடுத்து ஒரு அருமையான கேமியோவை ரியான் பராக் பறக்க விட்டார். வெறும் 14 பந்துகளில் 4 4, 2 6 என 34 ரன்களை சேர்த்து ஹர்ஷித் ராணா பந்தில் வெளியேறினார். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் என ஜூரலும் அவருக்கு துணையாக வந்த வேகத்தில் பெவிலியனுக்கு நடையை கட்டினார். இப்படி 10 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 109-4 என்ற நிலையை எட்டியது RR. இதன் பிறகு ஹோம் கிரவுண்ட் ரசிகர்களுக்கு சர்க்கரை அளிப்பது போல 13வது ஓவரில் அடுத்தடுத்த 2 பந்துகளில் அஸ்வின், ஹெட்மயர் என 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கிட்டத்தட்ட ஆட்டத்தை KKR பக்கம் தக தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தையா போட வைத்தார் வருண் சக்கரவர்த்தி. கடைசியில் ஆட்டம் 36 பந்துகளில் 96 ரன்கள் என்ற நிலைக்கு வந்தது. வெற்றிக்காக இரையை KKR ஒரு பக்கம் விக்கெட்டுகளாக வேட்டையாடினாலும் அந்த இரையை கண்ணிமைக்கும் நேரத்தில் தூக்கிச் செல்லும் கழுதை புலியான பட்லரை மறந்தனர். பொறுத்தது போதும், இது பாயும் நேரம் சுப்பிரமணி என்ன சிக்னல் வர 15வது ஓவரில் சக்கரவர்த்தியின் பந்தை டார்கெட் செய்து 4 பவுண்டரிகளை விரட்டி மாஸ் என்ட்ரி கொடுத்தார் பட்லர். இதன் மூலம் 36 பந்துகளில் தனது அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார். அதே போல பவுலிடம் ஜோடி சேர்ந்து ரசலின் 16வது ஓவரில் ஆளுக்கு ஒரு சிக்ஸர் வீதம் 17 ரன்களை இருவரும் சேர்த்தனர். சமன்பாடு 24 பந்துகளில் 62 என்ற நிலைக்கு வந்தது. வா வரவா வரவா ஒன்ன விரட்டி வரவா, நீ விதைச்ச வினைய உனக்கு திருப்பி தரவா என 18வது ஓவரில் 4-6-6 என அடித்த பவுல் பேட்ஸ்மேன் நரேனின் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் என அவருக்கே செய்து காட்டினார். இருந்தும் அதே ஓவரில் அவரது விக்கெட்டை LBW முறையில் நரேன் வீழ்த்த ஆட்டம் 18 பந்துகளில் 46 என்ற விறுவிறுப்பான நிலைக்கு வந்தது. 7 விக்கெட் போனால் என்ன என்ற ஸ்டார்க்கின் 18வது ஓவரில் ஒரு 6, ஒரு 4 என வெளுத்தது மட்டுமல்லாமல் ஹர்ஷித் ராவின் 19வது ஓவரில் எதற்கும் அஞ்சாமல் 6-4-6 என மட்டையை சுழற்றி பேட்டை தூக்கி நின்னாம் பாரு, அங்கே சண்டை செய்ய எவனும் இல்லை என 6 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலைக்கு ஆட்டத்தை கொண்டு வந்தார் பட்லர். இப்படி ஒன் மேன் ஷோ நிகழ்த்திய பட்லர் 20வது ஓவரின் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து 59 பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார். ஜெயிச்சிட்டு கொண்டுடுவோம் என்பது போல எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருந்தவர் ஒரு பந்துக்கு 1 ரன் தேவை நிலையில் கடைசி பந்தில் சாதுரியமாக சிங்கிள் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தார். வங்காள புலிகள் மத்தியில் போர்க்கண்ட சிங்கத்தின் கர்ஜனையாக தனது சதத்தினை வெற்றியோடு கொண்டாடினார் பட்லர்.